சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேர்தல் சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5ஆம் கட்ட தேர்தலும் முடிந்திருக்கிறது. இதில் இரண்டு பக்கம் இந்தியா கூட்டணியும் சரி பாஜக கூட்டணியும் சரி வார்த்தை போர்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று கூட பீகாரில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்றவர்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்தியா கூட்டணி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ரிசர்வேஷன் போன்ற விஷயங்கள்லாம் ஒழிக்கப்படும், இவர்களாம் அடிமையாக்கப்படுவார் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கார். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா, குறிப்பா இந்த 2024 தேர்தல் முடிஞ்சு ஒரு 6 கட்டங்கள் தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7ஆம் கட்டம் தேர்தல் தான் பாக்கி இருக்கு. அதாவது ஜூன் 1ஆம் தேதி பெண்டிங் இருக்கு. சோ அதன் அடிப்படையில பார்க்க போனா இந்த வார்த்தை போர், இந்த எலெக்ஷன் இஷ்யூஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு தேர்தல்லையுமே இருந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணும் புதிது கிடையாது. ஆனா இந்த முறை என்ன நான் வித்தியாசத்தை பாக்குறேன்னா, ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சிகள் சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவங்களை கார்னர் பண்ண பார்ப்பாங்க. இது யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம். இந்த தேர்தல்ல நான் வித்தியாசத்தை என்ன பாக்குறேன்னா, பிரதமரா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய பிரதமரா இருக்கக்கூடிய மோடி இந்த தடவை அப்போசிஷன் அவர் கார்னர் பண்றாரு. ஏன்னா முதல்ல அந்த இந்தி கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிளான் என்னவா இருந்ததுன்னு நான் அபிப்பிராயப்படுறேன். அப்படின்னா இது என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ். ஒண்ணு, இந்த பாஜகவுடைய குறிப்பாக மோடி தலைமையிலான பாஜகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஓட் பேங்கா இருக்கக்கூடியது ஓபிசி. ஏன்னா அவங்கதான் இப்ப ஒரு பில்லர் மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஓட் பேங்க் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஓபிசிங்கிற ஓட் பேங்கை டைல்யூட் பண்ணணும், அதை நீர்க்கடிக்க செய்ய வேண்டும். அப்படின்னா அந்த ஓட் பேங்கை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. அதுக்கு அவங்க ஒரு சில திட்டங்களை அவங்க தயார் பண்ணியிருக்கிறதா நான் பாக்குறேன். முதல்ல என்ன பண்ணாங்க, ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அதை முதல்ல எடுக்கிறது. அதை எடுக்கிறத கூட முதல்ல பீகார்லயோ யூபியிலேயே பண்ணணும். ஏன்னா அதுதான் ஜாதி ரீதியாக ரொம்ப சென்சிட்டிவான மாநிலங்கள். யூபியும் பீகாரும் ஜாதி ரீதியாக ரொம்ப சென்சிட்டிவான மாநிலங்கள். சோ முதல்ல அந்த பீகார் சீஃப் மினிஸ்டர் அப்போது அவர் கூட்டணியில இருந்தார். சோ அவரை வச்சு அந்த கணக்கெடுப்பை நடத்தி அதுக்கப்புறம் அவரையே ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதுக்கப்புறம் தேர்தலை சந்திச்சு பிரதமர் மோடி வந்தாருன்னா இந்த ரிசர்வேஷன் எடுத்துருவாரு, இந்த ஒதுக்கீடு ஜாதி ஒதுக்கீடை அவர் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம்ங்கிறதா அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறல. என்ன காரணம்னா, நிதிஷ்குமார் இங்க வந்துட்டார். அதற்கு அப்புறம் அந்த இந்தி கூட்டணியுடைய ஒரு வியூகமாகப்பட்டது கலகலத்து விட்டது. இப்ப பிரதமர் மோடி அஃபென்சிவா போறாரு. அந்த மாதிரிதான் நான் இந்த பிரச்சாரத்தை பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், முதல்ல பாரதிய ஜனதா கட்சி அந்த லவ் ஜிகாத் என்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் அதிகமாக லவ் ஜிகாத் இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தையை அதிகமாக சங் பரிவார் போன்றவர்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட் ஜிகாத் இந்த ஒரு வார்த்தையை இப்போது இந்த தேர்தலில் திரு மோடி அவர்களும் அமித்ஷா போன்றவர்களும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த லவ் ஜிகாத் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று சொல்கிற ஒரு சூழ்நிலை, இப்போ ஓட் ஜிகாத்தும் இது போன்ற பாதிப்புகள் எப்படியெல்லாம் ஏற்படுத்தும் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் இது ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவா பார்க்கல சார். இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவாக நான் பார்க்கல. நான் என்ன பார்க்கிறேன்னா, முதல்ல ஒரு கூட்டணியுடைய பலம், பிரதமர் வேட்பாளர் முகம், அதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு நரேட்டிவ், இது போன்று அது போல ஆர்கனைசேஷனுடைய கட்டமைப்பு, இதோடைய அடிப்படை தான் ஒரு தேர்தலை தீர்மானிக்குது. அதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுடைய வாக்காளர்களை கண்டறிந்து அவங்கள ஓட்டு பெட்டிக்கு வரைக்கும் அழைச்சிட்டு போய் நிறுத்தணும். அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது இல்லைன்னா கூட்டணி பலம் இருக்கணும். கூட்டணி பலத்தோட வேட்பாளர்களுடைய அறிமுகம் இருக்கணும், பலம் இருக்கணும்.
இதெல்லாம் இருந்ததுன்னா நரேட்டிவ் அப்படிங்கிறது ஃபர்தரா தான் வருது. இது பேசிக்கா இல்லாம வெறும் வார்த்தை போர்கள், வார்த்தை ஜாலங்கள் எடுபடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுன்னு நான் பாக்குறேன். சார், இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணியை சொல்கிறது எப்படின்னா, இந்த 2004 அதே மாதிரி மோடி அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பல விஷயங்கள், தங்க நாற்கரை சாலை போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ பிரமோத் மகாஜன் போன்ற அவர்களோட சப்போர்ட்டு அதெல்லாம் இருக்கும்போது இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா இஸ் ஷைனிங் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விளம்பர உத்தி அந்த வார்த்தைகளோட அந்த தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் 2004 என்பது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கூட தேர்தலாக இருந்தது. அந்த 2004 இப்போ திருப்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயங்களை இந்து கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி சார் இந்த நிகழ்வை பாக்குறீங்க? 2004க்கும் 2024க்கும் அடிப்படையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 2004ல வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான மத்திய ஆட்சி அமைஞ்ச போது அது ஒரு கூட்டணி அமைச்சரவை. அதுல பாஜகவுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லாத நேரம். அது ஒண்ணு. கூட்டணி கட்சிகள் தயவுலதான் அந்த டயத்துல 99ல இருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சியை அமைச்சு நடத்த முடிஞ்சது. இது 2வது பாயிண்ட். 3வது, அடிப்படை கட்டமைப்பே வாஜ்பாய்க்கு அந்த நேரத்துல இல்ல. 1999ல இருந்து 2004 டயத்துல 2002ல யூபி எலெக்ஷன் வந்தது. அந்த யூபி எலெக்ஷன்ல பாஜக தோல்வி அடையுது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய எலெக்ஷன்ல அவங்க தோக்குறாங்க. கடைசியில ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எலெக்ஷன் அடிப்படையா வச்சு அவங்க ப்ரீபோன் பண்றாங்க, எலெக்ஷனை ப்ரீபோன் பண்றாங்க. அதனால அவங்க வியூகங்கள் தப்பாகுது. பாஜக தோல்வி 2004ல அடைஞ்சதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒண்ணு, வாஜ்பாய் ஒரு தளர்ந்த ஒரு டயர்டான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார், ஒரு சோர்வடைந்த தலைவராக பார்க்கப்பட்டார் 2004ல. ஏன்னா அப்பவே அவருக்கு முதிர்ச்சி வந்துருச்சு. சோ அவரால் நெக்ஸ்ட் டேர்ம் அவர் வந்தாலும் அவர் ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அது ஒரு காரணம். 2வது, அமைப்பு ரீதியாக பாஜக பல இடங்கள்ல பலவீனமாக இருந்த காலம் அது. 99ல இருந்து 2004 வரைக்கும் தென் தமிழக, தென்னிந்தியாவா இருக்கட்டும், கிழக்கு இந்தியாவா இருக்கட்டும், எங்கேயுமே அவங்க பவர்ஃபுல்லா இல்லை. முக்கியமா பிஜேபிக்கு பவர் சென்டர் கொடுக்கக்கூடிய யூபி, பீகார், அங்கெல்லாம் பிஜேபி கட்டமைப்பு ரீதியாக பவரா இல்லை. வெறும்னா இருக்கிற ஒரு ஹிந்தி ஹாட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எலெக்ஷனை மட்டும் வச்சுட்டு அவங்க தேர்தலுக்கு போனாங்க. அது 2வது பெரிய ப்ராப்ளம். 3வது, பிரமோத் மகாஜனுடைய வியூகத்தின் தோல்வி. அவர் கொண்டு வந்த இந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயினா இருக்கட்டும், அதாவது கிரவுண்ட்லயே கனெக்ட் ஆகாத பீப்புள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். இது எல்லாம் ஒரு காரணம். இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா கூட்டணி. அவங்க எங்கெங்கெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ 2004ல அந்த கூட்டணிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல தோல்வி, அதே மாதிரி ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவோட தோல்வி, பீகார்ல ஜார்ஜ் பெர்னாண்டஸோட கட்சியால தோல்வி. இது போன்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோட கூட்டணி தோல்வி. சோ வாஜ்பாய் அந்த நேரத்துல யாரோடெல்லாம் கூட்டணி வச்சாரோ எல்லா தேர்தல் அந்த கூட்டணிகளும் தோல்வி அடைந்தது. சோ இதன் காரணமாக 2004ங்கிறது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிஞ்சது. 2024க்கு வருவோம். 2024ல பிரதமர் மோடியுடைய முகம், அவர் நிச்சயமான ஒரு டயர்டான ஒரு ஃபேஸாக பார்க்கப்படவில்லை. இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் பிரைம் மினிஸ்டர். ஒரு நாளைக்கு 4 ரேலிக்கு மேல அவர் இது பண்றாரு, அவர் இனாகிரேட் பண்றாரு. அதை தவிர பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. இதை தவிர அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் அவர் பாக்குறாரு. ஹி இஸ் நாட் சீன் அஸ் அ டயர்ட் லீடர். அது ஒரு பாயிண்ட். 2வது, அமைப்பு ரீதியாக பாஜக வடக்கு மற்றும் மேற்கு மட்டுமல்லாமல் தெற்கிலும் கிழக்கிலும் வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானா, ஒடிஷா, பெங்கால், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே இருந்த குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரை தாண்டி அவங்க வளர்ந்திருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்க வளர்ந்திருக்காங்க. இது 2வது. 3வது, பாஜகவுடைய வேட்பாளர்கள் கூடுமான வரைக்கும் எல்லாரும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்க வந்துட்டாங்க. சோ இது ஒரு காரணம். தேவையான இடங்கள்ல பாஜக கூட்டணி அமைக்கவும் தவறவில்லை. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு, கர்நாடகால தேவகவுடா, பீகார்ல பஸ்வானுடைய கட்சி, அதே மாதிரி தமிழகத்திலையும் ஒரு சிறிய கூட்டணி. இது போன்று ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச்சையும் இந்த தடவை பிஜேபி எடுத்திருக்காங்க. இதற்கு ஆப்போசிட்டா சொல்லக்கூடிய எதிரணியினர்ல ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் யாருமே கிடையாது. 2004ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பலவீனமா இருக்கோ இல்லையோ, நிறைய தேர்ட் ஃப்ரண்ட் தலைவர்கள் பவர்ஃபுல்லான இருந்த நேரம். லாலு பிரசாத் யாதவ், அந்த நேரத்துல ராம்விலாஸ் பஸ்வான், முலாயம் சிங் யாதவ், இடதுசாரி கட்சிகள், மாயாவதி, இவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லா இருந்த டைம் அது.
சோ காங்கிரசுக்கு வாக்கு சரிந்தாலும் அவங்களுக்கு தேவையான வாக்குகளையும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த மூன்றாவது அணி தலைவர்கள் தயாராக இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் மட்டுமல்லாமல் மூன்றாவது அணியும் சோர்வடைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால 2004 2024 ஒப்பிட முடியாது. சார் இல்லை அப்படி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஸ்டாலின் வந்து இருக்காரு, அவர் ஒரு வலுவான எதிர்கட்சியாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகன் வந்து கொஞ்சம் அவரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பார்ட்டியை பர்சனாக தான் பார்க்கப்படுகிறது. மம்தா பானர்ஜி அப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்களாக தானே சார் அந்தந்த மாநிலத்தில் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க. முதல்ல வந்து அந்த ஆர்குமெண்டே தவறா இருக்கு. ஏன்னா மேற்கு வங்கத்துல வந்து காங்கிரஸோட வந்து மம்தா பானர்ஜி கூட்டணியில இல்ல. சோ அப்படி பார்த்தா கூட மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியை தாண்டி செல்வாக்குள்ள நிலைமையில இன்னைக்கு லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி இருக்கு. இது ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் 2004 பிஜேபி ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படிங்கிற போது 2024 ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. 2004 ஸ்ட்ராங்கா இருந்து 2024 வீழ்ச்சியா இருந்தா பரவாயில்ல. பட் அதுலயும் ஒரு மாற்றம் இருக்கு. 2004 இல்ல 2014 19 நீங்க பாத்தீங்கன்னா இந்த டயத்துல பிஜேபிக்கு 14 மட்டும் ஒரே ஒரு எம்பி கன்னியாகுமரியில இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் கிடைச்சார். இந்த முறை ஆந்திராவிலும் கேரளாவிலும் தமிழகத்திலும் பாஜகவோட எம்பிஸ் வருவாங்க. நான் சொல்றது கர்நாடகா தெலுங்கானாவை தவிர. இந்த முறை என்ன வித்தியாசத்தை பார்ப்போம் அப்படின்னா, தென் மாநிலங்கள்ல ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இது போன்ற அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பாஜகவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பதை இம்முறை பார்ப்பதற்கு வாய்ப்பு அதிகம். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சுமாரான ஒரு கூட்டணியை தான் பாரதிய ஜனதா அமைச்சிருக்குது இல்லையா? அந்த கூட்டணியின் வலு தமிழகத்தில் எத்தனை சீட்டு வெல்லக்கூடும்னு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு 3 to 5 சீட்டு கிடைக்கும் சார். கூட்டணியா இல்ல பாஜக வாய்ப்பு இருக்கு. இல்லை இப்போ வந்து இல்லை பாஜக தாமரையிலே இது கிடைக்குமா, இல்லைன்னா மற்ற சின்னங்கள்ல இது கிடைக்குமா? சைக்கிள், பலாப்பழம் இது போன்ற மாம்பழம் இது போன்ற சின்னங்கள்ல கிடைக்குமா? இல்ல, அதாவது பாஜக கூட்டணின்னு சொல்லும் போது அந்த பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் நான் சொல்றேன். அதுல ஒரு 2-3 தொகுதிகள் பாஜகவிற்கும் 1-2 தொகுதிகள் கூட்டணிக்கும் கிடைக்கலாம். அதாவது தருமபுரியில சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இவருக்கு தேனியில ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. பட் அதுவும் வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியாகவும் சொல்ல கருத்து கணிப்புகள் வருகிறது. சோ இது போன்ற ஒரு சூழ்நிலை. பாஜகவுக்கு தனிப்பட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கோயம்புத்தூர் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, வெள்ளூர் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கன்னியாகுமரி எதிர்கட்சிகள் எவ்வளவு ஓட்ட பிரிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சில இடங்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறது பாஜக. சார் இப்போ அதே மாதிரி தேர்தல் ஆரம்பிக்கும் போது 400 அப்படின்ற இலக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே குறைச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அரசியல் விமர்சகர்கள் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு 270 அது கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும், 300 தோன்றதே வந்து ஒரு பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து கணிப்பெல்லாம் சிலர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? முதல்ல 400ங்கிறத நம்ம குறைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்றது தப்பு. நேற்று வரைக்கும் பிரதமர் 400ங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அது பத்திரிகைகளுடைய பேட்டிகள்லையும் சொல்றாரு, அவருடைய மக்கள் தொடர்பு அந்த கூட்டங்கள்லயும் அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. 400ங்கிறத அவர் எங்கேயுமே நான் முதல்ல 400 சொன்னேன், இப்ப நான் சொல்ல போறது இல்லை அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. 400ங்கிறத அவர் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த 270ன்னு சொல்றாங்க இல்லையா, தமிழகத்தை சேர்ந்த அரசியல் ஊடகவியலாளர்களா இருக்கட்டும், அரசியல் பார்வையாளர்களா இருக்கட்டும், அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி 270க்கு கீழே போகும். சரி, பிஜேபிக்கு 270க்கு சீட்டு கீழே போகுதுன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணுவதற்கு, அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிர்கட்சிகள்ல யார் முன் வருவாங்க? எந்த கட்சிக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது? இப்ப ராஜஸ்தான்லயும், மத்திய பிரதேஷ்லயும், சத்தீஸ்கட்லயும், உத்தரப்பிரதேசத்திலையும், குஜராத்லயும் இந்த போன்ற மாநிலங்கள்ல பாஜகவிலிருந்து ஓட்டு பிரிந்து எதிர்கட்சிக்கு போகணும்னா அதை கேபிட்டலைஸ் செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? யாருக்கு அந்த பொசிஷன் இருக்கிறது? அதற்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட வேணாம், சரி, பாஜக இல்லாத பாக்கி எதிர்கட்சிகளுக்கு அந்த ஓட்டு எப்படி ஓட்டாக மாறும்?
50% ஓட்டு வாங்கியிருக்காங்க. சில கான்ஸ்டிடுவன்சிஸ்ல 160 கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு மேல 50% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 10% ஓட்டுல 5% ஸ்விங் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்விங் ஆகணும் பிஜேபி. அது உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்விங் ஆகணும். அப்பதான் அவங்களோட இழப்பு உங்களுக்கு வாக்குகளாக மாறும். இது தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய சில விமர்சகர்களோட இது அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க. அது அவங்களோட கணிப்பா நான் பார்க்கல, அது அவங்களோட விருப்பமா நான் பார்க்கிறேன். அதாவது 270 கீழே பிஜேபி வரணும் அப்படிங்கறது அவங்களோட விருப்பம். அது அவங்க கணிப்பா மக்கள்கிட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி மோடி அவர்கள் சொல்றாரு, இத்தனை ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் செயல்பாடுகள் இல்லாமல் இருந்துச்சு. நான் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வருகின்ற அடுத்த 5 ஆண்டு காலம் என்னோட செயல்பாடு இன்னும் அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும்னு சொல்கிறாரு. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது ஏர்செல்லோட சிவசங்கரன் அவர் கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னோட நிறுவனம் முடக்கப்பட்டு விட்டது, இப்போது இருந்தால் அந்த சூழ்நிலை இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி தொழிற்சாலைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், இப்போது சிறப்பாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது இல்லையா? நீங்க இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க சார்? சார், செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக இந்த கோவிடுக்கு அப்புறம் தொழிலாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், அவங்களை கைதூக்கி விடுறதுக்கு சிறு குறு தொழில்களை வந்து மேம்படுத்துவதற்கு உண்டான வேலை, அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. போன கவர்மெண்ட்ல பண்ணல, இந்த கவர்மெண்ட் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் இல்லாம இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அப்படி செய்யணும் அப்படின்னா அது ஒரு டிட்டர்மைன்டு கவர்மெண்டால தான் முடியும். ஒரு கூட்டணி கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களால ஒரு 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 நிர்ணயமான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாது. அதற்காக ஒரு வலுவான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு ஸ்திரமான அரசியல் வேண்டும். அதற்கு ஒரு வலிமையான தலைவர் வேண்டும். அதை சுற்றிதான் வந்து இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அவர் பிரதமர் சொல்றது வந்து அவருடைய அரசியல் ரீதியான சில விமர்சனங்களை அவர் சொல்லலாம். அதாவது போன தடவை செய்யல, நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. பட் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. அப்படிதான் நான் பாக்குறேன் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்து சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது. நாங்கள் வந்து அக்னிபாத் அதை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்தால் கூட அவங்க வந்து விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஆயுதப்படையில் பொருளாதார அமைப்பு குறித்தெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஸோ அக்னிபாத் போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் விமர்சனம் செய்யணும், அதில் நிறைய விமர்சனக்குள்ளான விஷயங்கள் இருக்கிறது. ஸோ ஆனால் தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்னு காங்கிரஸ் ஒரு சிறிய விமர்சனத்தை துவங்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனத்தை அவங்க செஞ்சுட்டே தான் சார் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா, முதல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற விதமான விமர்சனங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அக்னிபாத் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நாட்டுடைய ராணுவத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வந்து நீங்க அரசியலாக்கி அதுல ஆதாயம் தேடணும்னா எலெக்ஷன் கமிஷன் மட்டுமல்ல, பொதுமக்களாக எல்லாருமே அதை கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த அக்னிபாத் விஷயத்துக்காக அவங்க கோர்ட் வரைக்கும் போனாங்க. கோர்ட் வந்து அப்டேட் பண்ணிடுச்சு. கோர்ட் வந்து அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது அதை நீக்க முடியாது, அது சரியான திசையில் தான் இருக்கிறதுங்கிறது நீதிமன்றமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்துட்டு வந்து பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இது ஒரு பாயிண்ட். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சில லாப்சஸ் இருக்கலாம், நான் வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனால் டைம் அண்ட் அகைன் அவங்க பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்பரன்சியை நோக்கி அந்த எலெக்ஷன் கமிஷன் தன்னை மேம்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. முதல்ல வாக்கு சீட்டுன்னு இருந்தது. அந்த வாக்கு சீட்டு பாத்தீங்கன்னா முதல்ல இப்படி போல்டு பண்ற மாதிரி இருந்து அதுக்கு போடுறாப்புல இருக்கு. அந்த வாக்கு சீட்டுகள் பாத்தீங்கன்னா நிறைய கள்ள ஓட்டுகள் வந்து அதுல இடம் பெற்றது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த மடிக்கிற போது தவறா மடிச்சுட்டாங்க அப்படின்னா அது செல்லாத ஓட்டாக மாறும். சோ அது போன்ற ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் மாத்தி அவங்க வந்து ஓட்டிங் மிஷின் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 2004 இதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. 2009 இதே ஓட்டிங் மிஷின் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. பல மாநிலங்கள்ல இதே மிஷின்ஸை வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. ரீசெண்டா நடந்த கர்நாடகா எலெக்ஷனா இருக்கட்டும், ஹிமாச்சல் பிரதேஷ் எலெக்ஷனா இருக்கட்டும், தெலுங்கானா எலெக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவங்க இதே ஓட்டிங் மிஷின்ஸை வச்சுதான் ஜெயிச்சாங்க. சோ இந்த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பார்வை. ஏன்னா அவங்களுக்கு ஜெயிச்சா ஓட்டிங் மிஷின் ஓகே, தோத்து போனா ஓட்டிங் மிஷின்ல தகராறு அப்படின்னு சொல்றது ஒரு தவறான வாதம். ரெண்டாவது, இந்த ஓட்டிங் மிஷினோட நிறுத்தாம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போனாங்கன்னா இந்த விவிபேட், அதாவது அதை சரிபார்க்கக்கூடிய கருவி, அதுல வர சீட்டுகள், இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து வருதா அப்படின்னு பார்த்தாங்க. அதை 1% தான் முதல்ல வச்சிருந்தாங்க. 1% தான் டோட்டலா அதுல வந்து ஒரு குலுக்கல் முறையில ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த சீட்டையும் அந்த ஓட்டையும் பாக்குறது, சரி பார்க்கறது.
அதை 1% வந்து 5% ஆக்கினாங்க. அதுவும் கோர்ட்டுக்கு இவங்க போனாங்க. 5% வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் நடந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வயதானவர்கள் அவங்க எல்லாம் வந்து இதுக்கே வர முடியாது, ஓட்டிங் பூத்துக்கே வர முடியாது. அவங்கள வந்து ஓட்டு போட வைப்பதற்காக நிறைய பேரை போய் பார்த்து அவங்களுக்கு தபால் ஓட்டுகளை வாங்குறாங்க. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மலையிலையும் பாலைவனங்கள்லயும் காடுகள்லயும் கூட இருக்காங்க. அங்க வந்து ஓட்டிங் பூத் எடுத்துட்டு போய் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஓட்டிங் மிஷின் அமைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா குஜராத்ல மாவட்டத்துல ஒரே ஒரு வாக்காளர் அவர் ஒருவருக்காக அங்க வந்து ஒரு போலிங் பூத்தே அங்க அமைக்கப்படுது. எலெக்ஷன் கமிஷன் டுவர்ட்ஸ் டிரான்ஸ்பரன்சி 1 by 1 அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சோ சில லேப்சஸ் இருக்கலாம், செக்யூரிட்டி லேப்சஸ் இருக்கலாம், சில ஆபீசர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியா ஃபாலோ பண்ணாம ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். அதுக்குதான் மறு தேர்தல் வந்து அறிவிக்கப்படுது. இன்னி வரைக்கும் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி சிஸ்டத்துல வந்து பெரிய அளவுகள்ல எந்த அளவுலையும் குளறுபடிகள் ஏற்படணும். அந்த எதிர்கட்சிகளுடைய இந்த வாதத்தை வந்து நான் ஒரு அரசியலா தான் பாக்குறேன், அதுல அர்த்தம் இருக்கிறதா நான் பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி இந்த லேப்சஸ்ல பார்க்கும்போது பிருந்தா கரத்தும் கூட சொல்லியிருக்காங்க. நான் வந்து வாக்கு வரிசையில் வாக்களிப்பது நின்னேன், பேட்ரி வந்து அங்கே அந்த இதில் தீர்ந்து போச்சு, அதை மாற்றுவதற்கு சில மணி நேரங்கள் சில நிமிடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும், இல்லைனா இது வந்து ஒரு பிரச்சனையாக மாறும்னு பிருந்தா கரத்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து எங்கே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பலர் இது போன்ற விஷயங்களை செயல்படுகிறார்களோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்குது. ஸோ எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் இது வந்து ஒரு சுமையாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? பிருந்தா கரத்துடைய கருத்துல வந்து நான் உடன்படலை, அதுல அர்த்தம் இருக்கிறதாவும் தெரியல. அதற்கு இதுக்கு மேல வந்து விமர்சனம் செய்யறதுக்கும் அது வந்து ஒரு ஃபிட்டான ஒரு விமர்சனமா நான் பார்க்கல. இஸ் டூயிங் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். வேற ஒன்றும் அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இந்தியா ஜெயிச்சது, இந்து கூட்டணி ஜெயிச்சதுன்னா 5 ஆண்டு காலம் 5 பிரதமர்கள் வந்து இந்த காலகட்டத்தை வந்து பிரித்து கொள்வார்கள். அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா ஒரு ஸ்திரமான ஆட்சி இருக்காது அப்படின்ற நிகழ்வை சொல்லியிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு விஷயம் நடைபெறுமா? அது போன்ற விஷயம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு ப்ராபபிலிட்டியை அவர் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறார். ஏன்னா அவங்கள்ட்ட பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தர் யாரும் அறிவிக்கப்படலை. பல கட்சிகள் சேர்ந்து ஒரு அறிவிக்கிறாங்க ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. பிரதமர் யாருன்னு கேட்டா தேர்தலுக்கு பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது போன்ற ஒரு நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை ரீதியான ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி வைக்கிறார், அவ்வளவு. ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்க கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.